श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामणन्यशरणः शरणं प्रपद्ये. நமஸ்பாயே. இன்றைய தினம் திருப்பாவையினுடைய பாசுரம் 3 மற்றும் 4 இந்த 2 பாசுரங்கள் என்னென்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க போறோம். வழக்கம் போல அந்த பாசுரங்களை முதல்ல இந்த குழந்தைகள் உச்சாரணம் பண்ணுவா, நம்மளும் அதை மியூட்ல இருந்துட்டே கேட்கலாம். 3வது பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு காற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் தென்னல்லூடு கயலுகல பூங்குவளைப்போதில் உரிவண்டு கண்படுப்ப தீங்காதே உக்கிருந்து தீர்த்த முளை பற்றி வாங்க உடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு காற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் தென்னல்லூடு கயலுகல பூங்குவளைப்போதில் உரிவண்டு கண்படுப்ப நீங்காதே புக்கிருந்து தீர்த்த முளை பற்றி வாங்க உடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு
ஆற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஊங்கு பெறும் தென்னல்லூடு கயலுகல ஊங்குவளை போதில் உரிவண்டு கண்படுப்ப ஏங்காதே புக்கிருந்து தீர்த்த முளை பற்றி வாங்க இடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். ஆழிமழை கண்ணா இன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு உகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் நீகருத்து பாழியந்தோளுடை பற்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி பலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மேய்கருத்து ஆழியந்தோளுடை கற்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த தரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஆழிமழை கண்ணா
இன்று நீ கைகரவேல் ஆழியில் புக்கு உகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து வாழியந்தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி பலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே தார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். பாருங்கோ, முதல் 2 பாசுரங்கள்ல, அதாவது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அப்படிங்கிற பாசுரத்துல நாம் இருக்கக்கூடிய நோன்பு எப்பொழுது, இந்த பாவை நோன்புனா விரதம். அங்க இருக்கக்கூடிய ஆயர்பாடி பெண்கள்லாம் சேர்த்து கண்ணனை குறிச்சு ஆண்டால் ஒரு நோன்பு அப்படிங்கிற அந்த பாவை நோன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, விரதத்தை மேற்கொள்ள போறா. அப்படி மேற்கொள்ளக்கூடிய மாதம் எந்த மாதம் அப்படிங்கிறதாக மார்கழி மாதத்தை தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுத்துட்டு நம்ம யாரை குறிச்சு இந்த விரதத்தை இருக்க போறோம் அப்படின்னாக்கா, சாட்சாத் கண்ணனை குறிச்சு இருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அதையும் சொல்லிட்டான். அடுத்த 2வது பாசுரத்துல வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோன்னு பாவை நோன்பு யாரை குறிச்சு இருக்க போறோம்னு சொல்லிட்டா. யாரால அந்த நோன்பு பண்ண போறோம்? நம்மாலதான் இல்லையா? வையத்து வாழ்வீர்கள், அந்த ஆயர் குலத்து சிறுமியர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவளெல்லாம் ஒன்று திரட்டி என்ன சொல்றா அப்படின்னாக்கா, இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நியமத்தை சொல்றான். இந்த திருமால் கண்ணனாக அவதரித்த அந்த ஆயர்பாடியில வாழக்கூடிய சிறுமிகளே, நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, இந்த பாவை நோன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மேற்கொண்டு அந்த பரந்தாமனை அவனுடைய திருவடைகளை அடைவதற்காக நாம் செய்ய இந்த விரதத்தை மேற்கொள்ள போறோம். அதற்கு சில வழிமுறைகள்லாம் இருக்கு, கேளுங்கோ. நெய் உண்ணக்கூடாது, பால் பருகக்கூடாது, அதிகாலையிலே நீராட வேணும், கண்ணில் மை வச்சுக்க கூடாது, கூந்தல்ல மலர் சூடக்கூடாது. இது ஏன் அப்படி சொல்றானாக்கா, ஆகார நியமம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு ஒரு விரதத்தை மேற்கொள்ள போறோம் அப்படின்னாக்கா, நமக்கு முக்கியமானதே ஆகார நியமம். அந்த ஆகாரத்தின் மூலமா தான் நமக்கு 3 விதமான குணங்கள் நமக்கு இருக்கு. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த சத்துவகுணம் நிறைய அதிகரிக்கணும், நம்ம கிட்ட தமோகுணமும் ரஜோகுணமும் போகணும்னாக்கா ஆகாரமும் ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கு. அதனாலதான் என்ன சொல்றா அப்படின்னாக்கா, இந்த விரதம் மேற்கொள்ளக்கூடிய சமயத்துல இந்த நெய் உண்ணக்கூடாது, பால் பருகக்கூடாது, அதே மாதிரி விடிகாலில் ரொம்ப நாளி தூங்கக்கூடாது, இதெல்லாம் முக்கியமா சொல்றான். அதெல்லாம் நம்ம பாடசாலை வித்தியார்த்திகள் கடைபிடிச்சுட்டு இருக்கா, அந்த விஷயத்தெல்லாம் நியமத்தோட இருந்துட்டு இருக்கா. அதுக்கெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்கு. அதே மாதிரி பாருங்க, மலரை சூடக்கூடாது. ஏன் சொல்ற அப்படின்னாக்கா, மார்கழியில் பூக்கக்கூடிய மலர்கள் அனைத்தும் மாதவனுக்கே சொந்தம். மார்கழி மாதம் பூக்கக்கூடிய மலர்கள் அனைத்தும் மாதவனுக்கே சொந்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால அவ என்ன சொல்றா, கூந்தல்ல மலர் அணிஞ்சிக்க கூடாது, தீய செயல்கள்ல மனதால கூட நினைக்க கூடாது, தீய சொற்களை சொல்லவே கூடாது. ஏன்னா பாவம். பகவன் நாமா மாத்திரம்தான் சொல்லணும் அந்த மார்கழி மாசத்துல. ஏன்னா மாசானாம் மார்கசீரிஷோகன்னு சொல்லிட்டார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். அப்படிப்பட்ட அற்புதமான அந்த மாசத்துல பகவன் நாமாவை சொன்னா பலன்
பன்மடங்கு பெருகும். அதை தவிர்த்து நாம தீய சொற்களை சொல்லிட்டே இருந்தா பாவம்தான் வந்து சேரும். அது மாத்திரமில்ல, துறவிகளுக்கு ஞானிகளுக்கு அவெல்லாம் போதும் போதுன்ற அளவுக்கு அவளுக்கு தர்மம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டா. சரிம்மா, இதெல்லாம் சொல்லிட்ட, இதனால என்ன பலன் கிடைக்க போறது அப்படிங்கிறத சொல்லணும் இல்லையா? அதனால பலஸ்ருதின்னு சொல்லலாம். இந்த மூன்றாவது பாசுரம் பலஸ்ருதி. பலனை என்னென்ன பலனை கொடுக்க போறது அப்படிங்கிறத இங்க என்ன பண்றா, இந்த மூன்றாவது பாடல் மூலமா நமக்கு அழகா காண்பிச்சு கொடுக்குறா. என்ன பாடல் அது? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னல்லூடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீற்ற முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வல்லல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. இதுதான் பலன். நம்ம யாரை குறிச்சு பண்ண போறோம்? அந்த கிருஷ்ணன். கிருஷ்ணன் சாட்சாத் யாரு? விஷ்ணுனுடைய அவதாரம். அவர் 10 அவதாரங்கள் எடுத்திருக்காரு, நமக்கு தெரியும். மத்ஸ்ய கூர்ம வராக வாமன நரசிம்ம பரசுராம பலராம ராம கிருஷ்ண, இதே மாதிரி கல்கிங்கிற அவதாரம் வரப்போறது. இது தவிர மொத்தமா 22 அவதாரங்கள் எடுத்திருக்கார். அதுல திரிவிக்ரமாவதாரமும் உண்டு. அது எதுல வரும்னாக்கா வாமனாவதாரம், அதன் கூடவே இந்த திரிவிக்ரமாவதாரமும் வந்துடும் இல்லையா? திரிவிக்ரமாவதாரம் அப்படிங்கிறது. அப்பேற்பட்ட அவதாரத்துல அந்த கண்ணன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னாக்கா, மகாபலி அப்படிங்கிற ஒரு சக்கரவர்த்தி இருக்கான். அவனுடைய கர்ப்பத்தை அடக்குவதற்காக என்ன பண்றார் அப்படின்னாக்கா, ஒரு சின்ன வாமனனா வரார். வந்து 3 அடி மண் கேட்கிறார். எப்போ? அந்த வாமன அவதாரம் எடுத்து வரக்கூடிய பரந்தாமன். அப்ப அந்த மகாபலி சின்ன பையன் தானே, எவ்வளவு அளந்துட போறான் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறார். அப்ப சுக்கராச்சாரியர் தடுக்கிறார். வேண்டாம் சுவாமி, கொடுக்காதீங்கோ அப்படிங்கிறார். அத அந்த மகாபலி சக்கரவர்த்தி கேட்கிற மாதிரி இல்லை. ஆனா அந்த மகாபலியை எப்படியா தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்பவுமே ஒரு விஷயத்தை கொடுக்குறான்னாக்கா ஜலத்தால கொடுப்பான், தாரை வாக்குறதுன்னு சொல்லுவான். அந்த மாதிரி அந்த 3 அடி மண்ணை தாரை வாக்குறதுக்காக அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கா, மகாபலி தன்னுடைய கமண்டலை எடுத்துட்டு ஜலத்தை கொடுக்க போனார். சுக்கராச்சாரியர் தடுத்தார், முடியல. ஒரு வண்டு மாதிரி அந்த கமண்டலுடைய துவாரத்தை போய் அடைச்சிட்டார். அப்போ என்ன பண்றார்? ஜலம் வரலையேன்னு பார்க்கும் பொழுது அந்த வாமனனா வந்த அவர் என்ன பண்றாருனாக்கா, தன் கையில தர்பை இருக்கு, அந்த தர்பத்தால குத்துறார். ஆனா சுக்கராச்சாரியருக்கு ஒரு கண்ணு இருக்காது. அது புராணங்கள் சொல்றது. சுக்கராச்சாரியருக்கு ஏன் ஒரு கண்ணுனாக்கா, இந்த மாதிரி அந்த வாமனாவதார சமயத்துல மகாபலிய அந்த தாரை வார்க்க முடியாத அளவு கமண்டலில் போய் அவர் என்ன பண்றார்? துவாரத்தை அடைத்துக் கொள்வார். அப்ப என்ன பண்றார் அப்படின்னாக்கா, அந்த வாமனனா இருக்கக்கூடிய கண்ணன் அந்த தர்பையால ஒரு குத்து குத்துவார். அப்ப சுக்கராச்சார கண்கள் போயிடும், ஜலம் வந்துடும். வாமனனா வந்த அந்த பரந்தாமன் என்ன பண்ற? அதனுடைய உருவத்தை கிடுகிடு கிடுகிடுன்னு ஒசத்தியா கொண்டு போயிடுறான். உயர்ந்த மனிதனா ஆயிடுறான். அளந்துட்டு 1 அடி பூமியிலையும் 1 அடி ஆகாசத்திலையும் வச்சுட்டு 3வது அடி எங்க வைக்கிறதுன்னு கேட்கிறான் அந்த திரிவிக்ரமன். அப்ப மகாபலி தன்னுடைய சிரசை காட்டுற, அவருடைய சிரசு மேல 3வது அடி வைக்கப்பட்டு அந்த மகாபலியுடைய கர்ப்பமானது அடக்கப்பட்டது அப்படிங்கிறது சரித்திரம் சொல்றது. அப்படிப்பட்ட அந்த மகாபலியிடம் 3 அடி மண் கேட்கிறார். வாமனாவதாரம் எடுத்து அந்த பரந்தாமன் இப்ப என்ன பண்ண? அந்த பிரபஞ்சத்தையே அளக்கிறார், தன்னுடைய ஆக்கின்ட்டார் இல்லையா? அப்பேற்பட்ட அந்த திரிவிக்ரமுடைய புகழை பாடணும், நம்ம பெருமையை குறித்து பாடணும். அப்பேற்பட்ட உசந்ததான மாசம் இந்த மாசம். அப்படி அந்த பாவைக்கு நாம் என்ன பண்ணோம்? மலர்கள்லாம் சாத்தி வழிபடணும். அப்படி நீராட போகலாம். இந்த மாதிரி வழிபட்ட என்ன நடக்குமா அதை சொல்லு அப்படின்னு கேட்கிறா. சொல்றா, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. இந்த மாதிரி வழிபட்டா தேசமெல்லாம் மாதம் மும்மாறி பெய்யும். மாறினா மழைன்னு பேர். மாதம் மும்மாறி பெய்யும். எங்க? இந்த தேசமெல்லாம். அப்படி நன்னா மழை பெஞ்சாதான் என்ன வரும்? பயிர்கள்ல நன்னா வளரும், வயல்கள்ல நெல் செழித்து வளரும் இல்லையா? தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னல்லூடு கயலுகள். அதுக்கடுத்து பாருங்க, வயல்ல நெல் வளரும்,
அது மாத்திரமில்ல, கயல் கயல் விழின்னு பேர் வச்சுப்பா. அப்படின்னா என்ன? மீன்களை போன்ற கண்களை விழிகளை உடையவள் கயல் விழி. கயல்ல மீன்கள் அர்த்தம். வயலுக்குள்ள அந்த மீன்கள் அப்படியே பாய்ந்தோடி மகிழனமா. குவளை பூ அப்படிங்கிற ஒரு பூக்கள் இருக்கு. அதுல அந்த தேன் எடுக்கக்கூடிய வண்டுகள் என்ன பண்ணும்னா, அதுல அந்த மகரந்தத்தில் இருக்கக்கூடிய தேனை பருகிட்டு அதுலயே மயக்கம் போட்டு கிடக்குமா. அப்ப எவ்வளவு தேன் சுரக்கும் பாருக்கும் அந்த பூக்கள்ல, அந்த குவளை பூக்கள்ல. அப்படி ஒரு செல்வ செழிப்பான ஒரு. அது மாத்திரமில்ல, பசுக்கள்லாம் எப்படி இருக்குமா பாருங்க, அப்படியே வாரி வாரி வழங்குமா. எதை? பால். வள்ளலை போல தாராளமாக பாலை தருமா. அல்ல அல்ல குறையாமல் செல்வம் பெருகின்றே இருக்கும். இப்பேற்பட்ட விஷயத்தை அந்த திருவிக்கிரமன் நமக்கு கொடுப்பான் இல்லையா? அப்படிங்கிற மாதிரி பலனை காண்பிச்சு கொடுக்கிறான். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. அப்படி அந்த உத்தமனாக இருக்கக்கூடிய அந்த திரிவிக்ரமனுடைய பேரை நாம பாடிண்டே இருந்தோம்னாக்கா, அவனது நாமாவை சொல்லி சொல்லி கொண்டாடிண்டே இருந்தோமானால் என்னென்னலாம் கிடைக்குங்கிற ஆண்டாள் ஒரு பட்டியலே இடுறாங்க இல்லையா? அது மாத்திரமே தன்னோட தேசப்பற்ற கூட இங்க காமிச்சு கொடுக்குறா. தான் நன்னா இருந்தா போராது, தன்னை சுத்தி இருக்க எல்லாருமே நன்னா இருக்கணும். இந்த ஊர் மட்டும் நன்னா இருந்தா போராது, இந்த தேசமே செழிக்க இருக்கணும். அதற்காக இந்த மார்கழி நோன்பை நாம வகை பண்ணணும் அப்படிங்கிறதாக இங்க தெரிவிக்கிறான். இந்த உலக நன்மைக்காக திருமாலிடம் நாம மன்றாடலாம், கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா இல்லையா? எவ்வளவு பறந்து விரிந்த பிராட் திங்கிங் பாருங்க. தான் மட்டும் நன்னா இருந்தா போராது, தன்னுடைய மட்டும் நன்னா இருந்தா போராது, தன் வீடு மட்டும் நன்னா இருந்தா போராது, தன் வீதி மட்டும் நன்னா இருந்தா போராது, தன் ஊர் மட்டும் நன்னா இருந்தா போராதுன்றதை விட்டுட்டு தேசமே செல்வ செழிப்போட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பரந்த மனசோட ஆண்டாள் என்ன பண்ற, அந்த பரந்தாவனை குறித்து நம்ம அந்த மார்கழி மாசத்துல அப்படி ஒரு விரதத்தை மேற்கொண்டா நமக்கு என்னென்னலாம் கொடுக்குறான் பாருங்க. எப்பேற்பட்ட உசத்தியான விஷயங்களை கொடுக்குறான். இந்த தேசமே செழிக்கும், மாதம் மும்மாறி பெய்யும், வயல்களில் நெல் செழித்து வளரும், வயலுக்குள்ள மீன்கள் பாய்ந்தோடி மகிழும், குவளை பூக்கள்ல புள்ளி வண்டுகள் சொல்லக்கூடிய அந்த வண்டுகள் தேனை குடித்து அப்படியே மயங்கி கிடக்கும். அது மாத்திரமில்ல, பசுக்கள்லாம் இருக்கு இல்லையா, அது அப்படியே பாலை வாரி வாரி வள்ளல் போல கொடுத்துட்டே இருக்குமா. தாராளமான பால் தரும். அப்படி அல்ல அல்ல குறையாத செல்வம் பெருகின்றே இருக்கும் அப்படிங்கிறதாக இந்த 3வது பாடல் மூலமா என்ன சொல்றா, பலஸ்ருதியை சொல்றா. இந்த பாவை நோம்பினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, உலக நன்மைகள் என்னன்றது சொல்றான். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு வரும் சென்னல்லூடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீற்ற முளைபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலூர் எம்பாவான்னு சொல்றான். அப்பேற்பட்ட பாசுரம் இந்த 3வது பாசுரம். இதை தொடர்ந்து நாம பார்க்க போறது 4வது பாசுரம். என்ன பாருங்க, ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியில் புக்கு முகந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியந்தோளுடை வற்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றிருந்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. இது 4வது பாடல். இப்போ முதல் 3 பாடல்கள்ல நம்ம என்ன பண்ண போறோம், யாரை குறிச்சு அந்த பாவை நோன்பு பண்ண போறோம், அதனுடைய நியமங்கள் என்னென்ன, அப்படி பண்ணா என்ன பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு வர வரிசையில முதல்ல என்ன சொன்ன, அவ கார்த்தால விடியற் காலையில எழுந்து நீராடணும் சொன்னா. அப்ப அதுக்கு நீர் தேவை. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்துன்னு சொன்னா அப்பதான் பயிர்கள்லாம் நன்னா வளரும், தானியங்கள்லாம் நிறைய கிடைக்கும், தானியம் நமக்கும் கிடைக்கும், பசுக்களுக்கும் நிறைய தீவனங்கள்லாம் கிடைக்கும். அப்பதான் பசுக்கள் நிறைய பாலை சொரியும். அப்ப அதுக்கு பிரதானமா தேவைப்படக்கூடிய மூல காரணம் என்னன்னு பார்த்தா நீர். நீரின்றி அமையாது உலகு. அப்போ நீர் அப்படிங்கிறது பிரதானமா தேவையா? அப்ப அந்த நீருக்கு யார் தேவதை, அந்த தேவதையை குறிச்சு
இப்போ அவ என்ன பண்றா, வேண்டா. யாரு அப்படின்னாக்கா, நீரு நீருக்கெல்லாம் அதிபதி அப்படிங்கிற மாதிரி யார சொன்னா, பர்ஜன்யன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஒரு இதுக்கும் தேவதை இருக்கா. தேவதை, அதிதேவதை, பிரத்ததி தேவதைன்னு சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரி காற்றுக்கு எப்படி வருண பகவான், மழைக்கு எப்படி வருண பகவான், காற்றிற்கு எப்படி வாயு பகவான், அந்த மாதிரி ஜலத்துக்கு பார்த்தீங்கன்னா பர்ஜன்யன் இருக்கா. ஆனா அவ என்ன பிரயோகம் பண்றா அப்படின்னாக்கா, பர்ஜன்யன்ற பெயரை பயன்படுத்துறதுக்கு பதிலா, ஏன்னா ஆயிரக்குளத்து அங்க இருக்கக்கூடியவாள்லாம் நிறைய படிக்கல, சாதாரண பாமர மக்கள் தான் அவெல்லாம், நிறைய படிச்சவாள்லாம் கிடையாது அவெல்லாம். அவளுக்கு தெரிஞ்சதுலாம் கண்ணன் தான். கண்ணனையே படிப்பா, கண்ணனையே வாசிப்பா, கண்ணனையே நேசிப்பா, அவ்வளவுதான். அவளுக்கு தெரிஞ்சது கண்ணா கண்ணா கண்ணா, சதா சர்வகாலம் அந்த கண்ணனுடைய நாமாவே பாடின்னு இருப்பா. அதனால என்ன சொல்றா பாருங்கோ, ஆழிமழை கண்ணான்னு கூப்பிடுறா. ஆக்சுவலா ஆழினா மழை. அந்த ஆழிக்கு, அந்த ஆழிமழை கண்ணான யாரு அப்படின்னாக்கா பர்ஜன்யன சொல்றா, பர்ஜன்யன சொல்றா இல்லையா. அதற்கு பதிலாக கண்ணானே சொல்லிடுறா. ஒன்றனே கைகரவேல் ஆழியில் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியந்தோருடைய பத்மநாபன் கையில். இங்க பாருங்க, இந்த ஆயர்குல சிறுமிகள்லாம் மழை வெயில் இவாளுக்கு உண்டான தெய்வங்கள் யாருன்னு அவளுக்கு தெரியாது. ஏன்னா அவெல்லாம் வந்து கல்வி அறிவே இல்லாதவா. அதனால பொதுவா என்ன சொல்றா, ஆழிமழை கண்ணா அப்படிங்கிற மாதிரி கூட்டுறா. அந்த அந்த மழைக்கு அதிபதியும் கண்ணனா தான் இருப்பான், அதே தோற்றம் தான் அவனுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் என்ன பண்றா, அப்படிங்கிற ஒரு நாமாவோட அழைச்சிடுறா இல்லையா. நம்ம இப்ப குழந்தையெல்லாம் அழைக்கும் போது என்ன பண்ணுவோம், கண்ணான்னு கூப்பிட மாட்டோமா, அவனுக்கு ஒரு பேர் இருக்கும், இருந்தாலும் டே கண்ணா, வாடா கண்ணா, போடா கண்ணான்னு சொல்ல மாட்டோமா. அந்த மாதிரி அந்த பேரையே அப்படியே அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு நாம தான் புரிஞ்சுக்கணும். பர்ஜன்யா அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலா கண்ணான்னு பயன்படுத்திட்டா. அப்படிங்கிறத பயன்படுத்தி அவனும் வந்தான், வந்து தன்னுடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிறத கேட்குறான். அப்போ சொல்றா, மேகத்திற்கு அதிபதியான பர்ஜன்யனே, நான் என்ன பண்ணோம், நான் சொல்றத நீ கேளுங்கிறான். உன்னிடத்துல கொஞ்சம் கூட நீர் வச்சுக்காம, ஒரு சொட்டு கூட நீ வச்சுக்காம எல்லாத்தையும் எங்களுக்கே கொடுத்துரு. மழை எப்படி கிடைக்கிறது அப்படின்னாக்கா ப்ராசஸ் சொல்றா. கடல்ல இருக்கக்கூடிய நீரானது ஆவியாக மாறி மேல கருமேகமாக சூழ்ந்து அப்புறம் ஒன்றோடு ஒன்று மோதி அது ஜலமாக மழையாக பொழியும், வருஷிக்கும். அப்படி கடல் நீர் முழுவதையும் நீ என்ன பண்ணு, முகர்ந்துட்டு போ, மேல போயிடு. போயிட்டு இந்த உலகாளக்கூடிய முதல்வனாய கண்ணன் இருக்கா இல்லையா, அவன் நிறம் என்ன நிறம், கருப்பு நிறம். அந்த மாதிரி கண்ணனுடைய கரும் நிறம் போல நீ அப்படி பூத்துண்டு, வலிமையான தோள்களுடைய பத்மநாபன் கையில் இருக்கக்கூடிய பிரகாசமான சக்கரம் இருக்கு இல்லையா, அத போல மின்னல் வீசு. சக்கரம் எப்படி பிரகாசிக்கும், ஒரு மின்னல் அப்படி வந்து போச்சுன்னா எப்படி ஒரு ஒளியானது பிரகாசமானது வீசுமோ அந்த மாதிரி இருக்குமா திருமாலுடைய கையில் இருக்கக்கூடிய சக்கரம். அந்த சக்கரத்தை போல மின்னலை வீசி, அடுத்தது என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, வலம்புரி சங்கு எப்படி ஒலிக்கும், அதனுடைய சப்தம் துவனி. அவர் சங்கு எடுத்து சங்கநாதத்தை முழங்கினார்னா அப்பேற்பட்ட சப்தமானது கேட்கும். அந்த மாதிரி, அதாவது இடி, மின்னல்ன்றது பிரகாசத்துக்கு, இடின்றது சப்தத்துக்கு. சக்கரத்தை போல மின்னல் ஒளி வீசணும், சங்கை போல ஒளி இடியுடன் கூடிய ஒளி எழுப்படும். அப்படி வெற்றியை மட்டுமே ஏற்றக்கூடிய சார்ங்கம் இருக்கு இல்லையா, சார்ங்கம்னா தனுஷ், அவன் கையில் இருக்கக்கூடிய வில், அதுலேருந்து புறப்படக்கூடிய அம்பு எப்படி புறப்படுமோ, ராமர் பானம் விட்டா எப்படி அப்படியே விடாம வந்துட்டே இருக்குமோ, அந்த மாதிரி நீ என்ன பண்ணு, வில்லிலிருந்து புறப்படக்கூடிய அம்புகளை போல மழையாக நீ பொழிவாயாக. அப்படி நீ பொழியக்கூடிய மழையால நாங்க இந்த உலகத்துல ரொம்ப மகிழ்ச்சியா இருப்போம். அப்பதான் எங்களால மார்கழி நீராட முடியும், நீர்நிலைகள்லாம் நன்னா நிரம்பி இருக்கும், எங்களை மகிழ்ச்சியா வச்சுட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல அந்த மழைக்கு தேவையான விஷயத்துக்கு அந்த பர்ஜன்யனை கூப்பிடுறா, அவனிடத்துல தெரியப்படுத்துறா. நீ எப்படி கடலுக்குள்ள முழுகி அந்த ஜலத்தெல்லாம் நீராவியா எடுத்துட்டு கண்ணனுடைய வர்ணத்துல கார்மேகமாக மாறி அவனுடைய சக்கரம் போல மின்னலை வீசி வலம்புரி சங்க போல ஒளியை பெருக்கி இடியுடன் கூடிய ஒளியை எழுப்பி அப்படி சாங்கத்திலேருந்து வரக்கூடிய அந்த வில்லிலிருந்து புறப்படக்கூடிய அம்புகளை போல நீ பொழிய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த 4வது பாசனம் மூலமா அந்த பர்ஜன்யன் இடத்துல தெரியப்படுத்துற மாதிரி இருக்கு இந்த 4வது பாசனம்.
அப்பதான் அந்த மழை இருந்தா தான் நீர்நிலைகள்லாம் நன்னா இருக்கும். நீர்நிலைகள் நிரம்பி வழிஞ்சாதான் நமக்கு தேவையான தானியங்கள் எல்லாமே நன்னா கிடைக்கும். அப்பதான் நாம எப்படி இருப்போம்? மகிழ்ச்சியோட இருப்போம். அந்த மகிழ்ச்சியை நீ செய்வாயாக அப்படிங்கிறதாக இந்த பாசுரம் மூலமா சொல்றான். ஆழிமழை கண்ணா ஒன்றனே கைகரவே ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கரத்து பாழியந்தோளுடை வற்பனாவன் கையில் ஆழிபோல் மின்னி இல்லையா வலம்புரி போல் நின்றதிந்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இப்படியாக இன்றைய தினம் நாம 2 பாசுரங்களை தெரிஞ்சினோம். பாசுரம் 3 மற்றும் 4. இதுவரை நாம 4 பாடல்களை திருப்பாவையிலிருந்து பாடல்கள் சொல்லலாம், பாசுரம் சொல்லலாம். இப்படி 4 பாடல்களை நாம இது வரைக்கும் தெரிஞ்சுருக்கோம். மேற்கொண்டு அடுத்து வரக்கூடிய பாசுரங்களை அடுத்த வகுப்புல நாம தொடர்ந்து பார்க்கலாம். தாசன் தன்யவாதா. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.